துறவியா நாயா யார் தவறு செய்தது? ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த கோயிலில் வாசலில் ஒரு நாயும் நாய்க்குட்டிகளும் சேர்ந்து படுத்து கிடந்தாங்க. வந்தால் சாமியார் வந்தார், பூசாரி. கோயிலை திறக்கணும், நாய் முன்னாடி படுத்து கிடக்குது. கிளப்பி பார்த்தார், கிளம்பலை. கல்லை தூக்கி மண்டையில் போட்டார். மண்டை அடிபட்டு ரத்தம் ஓடிப்பிச்சு. சரின்னு இவர் போய் பூஜை பண்ணார். இந்த நாய் என்ன பண்ணிச்சு, நேராக அரசன்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க. நான் பாட்டில் கோயிலில் சும்மா படுத்து கிடந்தேன். நான் எப்போதும் கோயிலுக்கு அங்கே தான் படுத்து கிடப்பேன். அன்னைக்குன்னு ஒருத்தன் பிரியாணியில் சரக்கை கலந்து வச்சுவிட்டான். நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கேன்னு தின்னுவிட்டேன். அந்த மயக்கத்தில் எங்கே படுக்கிறேன்னு தெரியாமல் கோயில் வாசல்லையே படுத்துட்டேன். அந்த நேரம் நான் சும்மா படுத்து கிடந்தவொடனே மண்டையில் கல்லை தூக்கி போட்டு என்னை அடிச்சிட்டார். பாருங்கள், ரத்தம் வலிக்குது. அப்படியா? அந்த காலத்து நாய் பேசும். அப்படியா? சரி, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், கூப்பிட்றா. அந்த நேரம் வந்துட்டார். செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிட்டேன்னாரு. சரி, நாயை கூப்பிட்டு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், நீயே சொல்லு அப்படின்னாரு. அவருக்கு இந்த கோயிலோட தர்மகர்த்தாவாக நீங்கள் மாற்றணும். என்னது, அவர் ஒரு பூசாரி, அவரே தர்மகர்த்தாவாக மாற்றுறதாங்க? ஆமாம், மாற்றணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான் அரசன். அதுக்கு, இந்த கோயிலோட தர்மகர்த்தாவாக நான் இருந்தேன். முன்னாடி இந்த கோயில் சொத்தெல்லாம் கொள்ளடித்தேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன், நிறையா வேலை வாங்கி கொடுத்தேன். இந்த கோயில் சுத்தம் பூரா நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால தான் இந்த நாய் பிறப்பு எனக்கு. என்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த குட்டி இப்போ குட்டியாக பிறந்திருக்கு எனக்கு. இவர் சும்மா படுத்த இருந்த என்னையே கல்லால் அடித்து மண்டை உடச்சி விட்டார். இவரை கோயிலோட தர்மகர்த்தாவாக மாற்றினீங்கன்னா அவரும் கோயில் சொத்தை கண்டிப்பாக கொள்ளையடிப்பார். இப்போ இவரும் அடுத்த பிறப்பில் நாயாக பிறக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அரசன் பயந்து போட்டான். அப்படி ஒரு தண்டனையா? இப்போ மறுபிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டான் நாய. ஆமாம், நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்பதான் மறுபிறப்பு கிடைக்கிறது. சத்தியமான உண்மை. இதை வள்ளுவர் சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லை, பெரிய ஞானிகள் சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏன் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரலாம். ஆகம பிரமாணம், அனுமான பிரமாணம் என்று இருக்கிறது. 3 பிரமாணங்கள் இருக்கிறது. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் என்பது உயர்ந்தோர் சொல்வதை ஒத்துக்கொள்வது, அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதான் ஆகம பிரமாணம். ஒரு மெடிக்கல் கடையில் போய் தலைவலிக்குன்னு மாத்திரை கேட்குறோம். அந்த மாத்திரையை எவனாச்சும் இது எதில் தயாரிக்கப்பட்டது, இதனால் பிரத்யோக விளைவுகள் ஏதாச்சும் வருமா, நான் சாப்பிட்டு உயிரோடு இருப்பானா, இந்த கேள்வியை அவனும் மெடிக்கல்காரன்ட்ட கேட்கறதில்ல, இல்லை டாக்டர்கிட்டையும் கேட்கறதில்ல. அவன் கொடுத்ததை வாங்கி அப்படியே சாப்பிட்றோம்ல, நம்பிக்கையின் அடிப்படையில். அதே போலத்தான் ஆகம பிரமாணம் என்பது உயர்ந்த